நன்றி கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நான் இந்த நேரத்திலே இங்கே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மட்டும் இங்கே நன்றி தெரிவிக்க வரவில்லை. கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலனே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே, அம்மாவுக்காக தன் வாழ்வை கூறந்த இங்கே வருகை புரிந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, தேனி பாராளுமன்ற தொகுதியிலே அண்ணன் அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மற்றும் இந்த கூட்டம் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் அல்ல. வாக்களிக்க தவறிய மக்களுக்கும் இந்த கூட்டம் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை அண்ணன் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய கடமை உணர்ச்சியின் அடிப்படையிலே வந்தது. ஏனென்று சொன்னால் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணனை முதலாக நீங்கள் தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களது செல்ல பிள்ளையாக 11 ஆண்டு காலம் அவர் பட்டி தொட்டி எல்லாம் பறந்து வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தார்கள். எந்த கிராமங்களுக்கு சென்றாலும் அவரால் ஏதாவது ஒரு நன்மை செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், சமுதாய ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம். எல்லா கிராமங்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் மீண்டும் நம்மளுக்கு பணிபுரிய வரமாட்டாரா என்றெல்லாம் நீங்கள் ஏங்கியதை நாங்கள் பார்த்தோம். அது கண்கூடாக தெரிந்த நேரம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களையும் இணைத்துக் கொண்டு நடத்திய தேனியிலே நடத்திய அந்த பிறந்த நாள் விழாவிலே நீங்கள் காட்டிய ஆர்ப்பாட்டமும் எழுச்சியும் பிரமிக்க வைத்தது. அதன் அடிப்படையிலே தான் தேனி பாராளுமன்றத்தில் இணைத்த நீங்கள் அத்தனை பேரும் அண்ணன் அவர்களை ஓட்டளிப்பதற்கு தயாராக இருந்தீர்கள். அப்படித்தான் பல லட்சம் மக்கள் ஓட்டும் அளித்திருக்கிறீர்கள். ஆனால் இடையிலே ஊர் திருவிழாவிலே இங்கே கிளுகிழப்பைக்காரன் பொம்மையை காட்டி குழந்தைகளுடைய மனதை மயக்குவதைப் போல ஏதோ ஒன்றை காட்டி உங்களுடைய மனதை மயக்கிய காரணத்தினாலே திசை திரும்பிய வாக்காளர் பெருமக்களே, அண்ணன் அவர்கள் நாம் வெற்றி பெற வைப்பதற்கு தவறிவிட்டோமோ என்று இப்பொழுது வருந்திக் கொண்டிருக்கிறதையும் நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். எனவே நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள். தேர்தல் பிரச்சாரத்திலே அண்ணாமலை அவர்கள், பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் மதிப்புமிகு அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள். அவர் சொன்னதைப் போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் இங்கே பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைகீழாக மாறும். அதை மாற்றுகிற சக்தி இங்கே இருக்கிற அண்ணன் டிடிவி அவர்களுக்கு உண்டு. அந்த சக்தியை கொடுக்க போகிற மக்கள் தேனி மக்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தேனி மக்கள் நாடே எதிர்பார்த்தது, அண்ணன் அவர்களை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்க போகிறீர்கள், அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை அப்புறப்படுத்துவார், இங்கே துரோகிகளால் சீரழிக்கப்பட்டு வருகிற அதிமுகவை சீர்படுத்துவார்,
அந்த வாய்ப்பினை தேனி மக்கள் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நாடே எதிர்பார்த்தது, தமிழ்நாடு எதிர்பார்த்தது, இந்தியா எதிர்பார்த்தது. ஆனால் அந்த வாய்ப்பினை நீங்கள் நழுவ வெட்டி விட்டீர்கள். இருந்தாலும் அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வருமா என்று எனக்கு தெரியாது. அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். அப்படி காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்குமேயானால் மீண்டும் அந்த வாய்ப்பினை நீங்கள் நழுவிவிடக் கூடாது. அண்ணன் அவர்களுடைய வழியிலே இங்கே இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாங்கள் உறுதியெடுத்து சொல்கிறோம். உங்கள் பின்னாலே நாங்கள் அணிவகுத்து நீங்கள் சொல்லுகிற எந்த திட்டமாக இருந்தாலும், எந்த ஆணையாக இருந்தாலும் நிறைவேற்றுவோம். அதற்கு வருங்காலம் நம்முடைய காலம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியோடு நன்றி செலுத்த வந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தில் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களது வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்ததாக தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் போற்றுதலுக்குரிய இனிய அண்ணன் காசிமாயன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த என்னை, கரட்டப்பட்டி என்னும் ஒரு குட்டு கிராமத்தில் பிறந்த என்னை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக நியமனம் செய்த எனது மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி அவர்களுக்கு நான் சாகுவரை கடமைப்பட்டிருப்பேன் என்பதை சொல்லி இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து நன்றி தெரிவிக்க வருகை தந்துள்ள எங்களது அருமை அண்ணன் டிடிவி அண்ணன் அவர்களை வருக வரவேற்று மற்றும் என்டிஏ கூட்டணியுடைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் நமது தலைமை கழக நிர்வாகி அவர்களையும் வருக என வரவேற்று ஒரு சிறிய உரை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மக்கள் செல்வர் அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி நமது தொண்டர்களும் சரி கடுமையாக பாடுபட்டோம். அவர் அண்ணனே சொன்னாரு, எப்ப நிர்வாகிகள் கடுமையாக பாடுபட்டீர்கள், கடுமையாக உழைத்தீர்கள். நான் மக்களுக்கு நான் கேட்டேன், என்ன இந்த எலெக்ஷனுக்கு ஏதாவது பண்ணணும், வேண்டாம்ப்பா, நான் 100 கோடி கூட செலவழிக்க தயாரு. ஆனால் ஜெயிச்ச பிறகு வாக்காளருடைய மக்களுக்கு ஒரு படிப்பு செலவாக இருந்தாலும் சரி, ஏழை பிள்ளைகளாலும் சரி, அத்தனை 100 கோடிக்கு 200 கோடி கூட செலவழிப்பேன் என்று சொன்னார். நாங்கெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம். இருந்தாலும் மக்கள் செல்வர் அண்ணன் அவர்களுக்கு நாட்டிலே பணமே கொடுக்காம 3 லட்சம் ஓட்டு வாக்களித்த வாக்காளர் தங்கங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல மக்கள் செல்வர் அண்ணன் அவர்கள் சிரிச்ச முகத்தோடு வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிட்டார். ஆனால் என் போன்ற மாவட்ட செயலாளருக்கும் சரி தொண்டர்களுக்கும் நீங்க காயமாக கண்ணீரோடு இன்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வருங்காலங்களில் அந்த காயத்தை தீர்ப்பதற்கும் எங்கள் கண்ணீரை துடைப்பதற்கும் ஆண்டிவட்டி தொகுதியில் மக்கள் செல்வர்கள் போட்டியிட வேண்டும். நாம் எல்லாம் உயிரை கொடுத்து கூட வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இனிய அண்ணன் மகேந்திரன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். நன்றி கூற வருகை தந்து என்றைக்கும் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்களே, வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய செயலாளர்களே, கூட்டணி கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களே, இங்கே மேடைக்கு முன்னால் வெள்ளம்பல திரண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1980 ஆண்டிலே புரட்சி தலைவர் அவர்கள் வாக்கு கேட்டு இங்கு வருகை தந்த பொழுது
எத்தகைய ஒரு எழுச்சி இருந்ததோ 1984 புரட்சி தலைவி அவர்கள் வாக்கு கேட்டு வந்த பொழுது எத்தகைய எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாமெல்லாம் கண்கூடாக பார்த்தோம். மக்கள் செல்வர் வந்த இடமெல்லாம் திருவிழா போல மக்கள் கூடியதை நாம் கண்ணார கண்டோம். மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்றுவிடுவோம் என்கின்ற நேரத்தில் பணத்தால் அந்த வெற்றி மறைக்கப்பட்டு விட்டது. தோல்வி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது தள்ளி வைக்கப்பட்ட வெற்றி. அந்த தள்ளி வைக்கப்பட்ட வெற்றி 2024 சட்டமன்ற தேர்தலிலே இந்த மண்ணிலேயே மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாக்களிக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரும் உங்களோடு சேர்ந்து கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களும் என்றைக்கும் நமது மக்கள் செல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேனி மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் PC பாண்டியன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள். இந்த கூட்டத்திலே கூடியிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற அரும்பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர், பண்பாளர், சொல்லாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேனி பாராளுமன்றத்தில் ஒரு ரூபா கூட வாக்குக்கு பணம் கொடுக்காம 3 லட்சம் வாக்கு வித்தியாச வாக்களித்த வாக்காளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த அரசை இயக்குகின்ற அரசு ஊழியர்கள் மத்தியில் தேனி பாராளுமன்றத்தில் திமுகவை காட்டிலும் 376 வாக்குகள் போட்டு எங்களை வெற்றியடை செய்த அந்த அரசு ஊழியர்களுக்கும் என்னால் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த திருட்டு திமுக மக்களை பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொய்யை சொல்லி நகை அடை வை, அதை வை, இதை வை, நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் மூடுவேன்னு சொல்லிட்டு இந்த மக்களை, இந்த மாணவர்களை குடிகார மாணவர்களாக போதைக்கு அடிமையாகின்ற மாணவர்களாக இந்த சமுதாயத்தை போதைக்கு அடிமையாக்குகின்ற இந்த திமுகவை என்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்திலும் தமிழகத்திலும் ஓட ஓட விரட்டுறோமோ அன்னைக்குதான் நம்முடைய இமாலய வெற்றி வெற்றி என்று கூறி 2026 இந்த திருட்டு திமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆளும் 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் பாச சகோதரர் திருமாரஞ்சி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய நன்றியறிவு பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அமமுகவினுடைய பொறுப்பாளர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, ஏனைய பெரியோர்களே, தாய்மார்களே, பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரம் என்று சொல்வார்கள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 40க்கு 40 நாங்கள் வென்றுவிட்டோம் என்று சொல்லி மார்தட்டிக் கொள்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் தான் உண்மையான வாக்காளர்கள். 3 லட்சம் பேர் ஒரு நயா பைசா கூட வாங்காமல் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த மக்களுக்காக செய்த அந்த நல்ல செயலுக்காக அந்த நன்றி கடனை மக்கள் செலுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன எந்த ஒரு நிகழ்வையும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை. பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றால் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தர்றேன்னு சொன்னாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னார். பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் தரேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி ஒருவரை ஏமாற்றுகிறோம் என்று சொன்னால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பீனல் கோட் படி 420 என்று சொல்வார்கள். இந்த 420 கவர்மெண்ட் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இந்த முறையும் மக்கள் இல்லந்தோறும் முதல்வர் என்று சொல்லி உங்களை சந்திக்க மீண்டும் முதல்வர் குரலி வித்தை காட்ட வருகிறார். இதற்கு முன்பாக கிராமமாக வந்து உங்களை ஏமாற்றினார்கள். இன்று மீண்டும் இல்லந்தோறும் முதல்வர் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை சந்திக்க வருகிறார்கள். அண்ணன் டிடிவி தினகரனை பொறுத்த அளவுக்கு ஒரு மக்களின் செல்வர் என்று சொல்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். நாங்கள் எப்பொழுதுமே அண்ணன் தேர்தலுடைய வெற்றிக்கு பின்பாக அந்த ரிசல்ட்டுக்கு பின்பாக நான் தொலைபேசியிலே அழைத்து பேசிய பொழுது இந்த புன்வருவலோடு என்னிடத்திலே பேசினார். வெற்றி தோல்வி என்பது மனிதனுக்கு இயற்கை. ஆனால் பணம் கொடுத்து குறுக்கு வழியிலே பெறுவது வெற்றி அல்ல, நேர் வழியிலே பெறுவதுதான் வெற்றி என்று உணர்கிறார். அப்படி நேர் வழியில் பெறுகின்ற வெற்றியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மாமன்றத்திலே பேசுவது போல, சட்டமன்றத்திலே பேசுவது போல பாராளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே என்ன பேசுகிறார்? எங்க ஏரியாவுக்கு ரோடு சரியில்லை, பால் வசதி டிப்போ இல்லை என்றெல்லாம் பேசுகிறார். எதை எங்க பேச வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இந்த கிட்டத்தட்ட 80 பாராளுமன்ற உறுப்பினரை 2 முறை 10 ஆண்டு காலத்திலே நாங்கள் வீணடித்திருக்கிறோம். இனி வருகின்ற 2026ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைக்கும், இந்தியாவிலும் ஆட்சி அமைக்கும். தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியும் அண்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து தமிழகத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய குரலி வித்தைக்கார திமுக கூட்டணியை வேறும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவோம் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு போர்க்குரல் உயர்த்தி வரக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சீரிய தலைமையிலே செயல்படக்கூடிய மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள். தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் செல்வருக்கு, குக்கர் சின்னத்தில் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி கூறும் மிகப்பெரிய மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக கொடுத்து சிவந்த கரங்கள் சத்துணவு தந்த சரித்திரராய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியோடும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சீரிய நல்லாசியோடும், தென்பாண்டி சிங்கம் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மக்கள் செல்வருக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி கூற வருகை இருந்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர், பொதுச் செயலாளர் அருமையான டிடிவி தினகரன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலையில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொறுப்பாளர்களுக்கும், என்னோடு வருகின்ற அண்ணன் ஓபிஎஸ் அடலேர்களுக்கும், இங்கே நான் நினைக்கிறேன் திருச்செந்தூரில் இருக்கின்ற அந்த கடல் அலையாக இங்கே ஆண்டிவட்டிலே மையம் கொண்டிருக்கிறது போன்று காட்டாற்று வெள்ளமாக கரை புரண்டு வந்திருக்கும்
அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நன்றி அறிப்பு பொதுக்கூட்டத்தில் மக்கள் செல்வர் அவர்கள் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் நன்றி கூறுவார்கள். இருப்பினும் இங்கே பேசியவரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து இன்று தமிழகத்தில் திராவிடர் மாடல் ஆட்சி என்று கையாளாகாத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளொரு மேனிக்கு பொழுதொரு ஓணமாக தொட்டதெல்லாம் விலைவாசி உயர்வு. இப்ப கரண்ட் மின்சாரம் என்று சொன்னாலே சாக்கடிக்கிற அளவுக்கு இன்றைய மின்சாரத்தை அறிவிப்பில்லாத மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள். பால் விலை உயர்ந்திருக்குது. புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய்க்கு வித்த அந்த அரிசி இன்று 100 ரூபாயை தாண்டி இருக்கிறது ஒரு கிலோ அரிசி. இப்படி அடிப்படை அன்றாட மக்கள் பயன்படுத்தும் குடும்பத்தில் பயன்படுத்துகின்ற அத்தனை விலைவாசிகளையும் உயர்த்திவிட்டு அங்கே நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் என்று கூக்குரல் எழுகிறது கருணாநிதி ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை விரைவில் நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, நமது இந்த கூட்டத்தில் நாம் அந்த டெட்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த டெட்பாடி பழனிசாமியால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தை இன்று மண்ணக்கவ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த டெட்பாடி பழனிசாமி தான் 4 காலம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பயந்து டிடிவி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் பதவியை தட்டி பறித்து விடுவார்கள் என்று பயந்து சந்தேகப்பட்டு அண்ணன் டிடிவி அவர்களை கட்சியிலிருந்து நீக்குகின்றார். அது மட்டுமல்ல, தான் 4 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தாங்கி பிடித்து 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார். அதற்கு அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த டெட்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 7 இடங்களில் இரட்டை சின்னம் 7 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறது. ஏறக்குறைய 14 இடங்களில் 3வது இடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த டெட்பாடியை நாம் உடனடியாக அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதை அப்புறப்படுத்துவதற்கு அண்ணன் டிடிவி அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். அனைவரும் ஒன்றாக இணைந்து. எனவே வாக்காளர் பெருமக்களை வருகை இருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர் பட்டாங்களை வருகின்ற 2026 பொது தேர்தலில் அண்ணன் டிடிவி தலைமையிலும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல தருணத்தில் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அண்ணன் டிடிவி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழுவின் தேனி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்குரிய இனிய அண்ணன் SPM சையது கான் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேனி வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே வாக்காளர் பெருமளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை மைத்துனர் முத்துசாமி அவர்களே, அருமை சோர் காசிமாயன் அவர்களே, வருகை வந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியோர் தொண்டர்களே, வருகை வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களே, தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு உண்மையிலேயே நாம் தோற்றுவிட்டோமா என்பதை நான் சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாமல் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியதற்கு நான் மாவட்ட இருவருக்குமே மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சாதாரணமாக வெறும் பணத்தை மட்டும் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியாது. மக்களுடைய செல்வாக்கு இருந்தால்தான் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கூடிய எங்கள் எல்லோருடைய
புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் போற்றக்கூடிய 10 வருட காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேனி நாடாளுமன்றத்தில் அவர் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கும் சரி யார் எவ்வளவு உதவி செய்திருக்கார் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை இழந்து விட்டது. அவரை பெற்ற ஒருத்தர் அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது. அது நிச்சயமாக அது நம்முடைய நஷ்டம் தான். இன்றைக்கு அவர் மட்டும் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ ஏழைகளுக்கு எளியவருக்கு நல்ல ஒரு உதவி கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட உதவி இழந்த நமக்கு தான் அது கெட்டதை ஒழிய ஓட்டு போடாமல் இருந்தவருக்கு நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக மட்டுமல்ல, மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இருவர் ஒன்று சேர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் புரட்சி தலைவி அவர்களால் இந்த இருவரைத்தான் அடையாளம் காண்பிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட இருவரும் இணைந்து இன்றைக்கு மீண்டும் இந்த இயக்கத்தில் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்றென்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உங்கள் பின்னால் இருப்பார்கள், உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், உங்களுக்கு கடைசி காலம் வரை நீங்கள் உங்கள் பின்னால் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த மகத்தான பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து உரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சையதுகான் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் மக்கள் செல்வரை காண அவரது உரையை கேட்க வந்திருக்கிறது என்று சொன்னால், மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக அண்ணன் டிடிவி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு மக்கள் வந்து அவரை பார்த்து அவரது உரையை கேட்க இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பல 100 கோடிகளை வந்து கொட்டிய ஒரே ஒரு தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதிதான். காரணம் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் டிடிவி அவர்கள் வென்றால் தமிழ்நாட்டு அரசியல் மாறும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் பணத்தை வந்து இங்கே கொட்டினார்கள். அவர்கள் வென்றாலும் மக்கள் செல்வர் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகிற சக்தி மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் உள்ளங்கையிலே வைரத்தை கொண்டு போய் மக்களிடத்திலே கொடுத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சில்வர் தட்டில் தகரத்தை வச்சு போய் கொடுத்தாங்க. மக்கள் அதுல கொஞ்சம் குழம்பி போனாங்க. என்னிடம் பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே டிடிவி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கவில்லை, டிடிவியின் சேவையை நாங்கள் தான் இழந்து விட்டோம் என்று சொல்லி பலரும் என்னிடத்திலே பேசினார்கள். மக்கள் செல்வர் வென்றிருந்தால் உங்கள் வீட்டிலே ஒருவர் வென்றது போல அர்த்தம். மக்கள் செல்வர் வென்றிருந்தால் நீங்களே வென்றது போன்ற அர்த்தம். அந்த வாய்ப்பு தள்ளி போய் இருக்கிறதே தவிர அந்த வாய்ப்பை நிச்சயமாக தேனி மாவட்ட மக்கள் வரக்கூடிய காலத்திலே வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நாம் இங்கே தொடர்கிறோம். இன்றைக்கு பழனிசாமி கூட்டம் இன்றைக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து தென் மாவட்ட மக்களை பாதிப்புள்ளாக்கக்கூடிய அந்த பஞ்சமா பாதகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு போலியாக அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதை நம்பினாலும் மக்கள் நம்புவார்களே தவிர பழனிசாமி என்கின்ற மனிதரை தமிழ்நாட்டு மக்கள் இனி எந்த காலகட்டத்திலும் நம்ப மாட்டார்கள் என்பதை வரக்கூடிய காலம் சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பழனிசாமியின் ஆணவத்தால் அமைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை நிச்சயமாக வீழ்த்துவோம். இன்னொரு முறை திமுகவை வெற்றி பெற நாங்கள் விடமாட்டோம் என்ற சூளுரையோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுகிறார்கள்.
இப்ப தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட என்னை கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளை எனக்கு அளித்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்பதை நிரூபித்திருக்கின்ற தேனி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்கின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முத்துச்சாமி அவர்களே, தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் காசிமாயன் அவர்களே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தேனி பாராளுமன்ற அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு ராஜபாண்டியன் அவர்களே, தேனி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் PC பாண்டியன் அவர்களே, OPS அவர்களின் அனைத்திந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சையதுகான் அவர்களே, மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உசிலம்பட்டியின் ஆற்றல் மிகு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் மல்லர் பாலா அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் எனது அன்பு சகோதரர் திருமாரஞ்சி அவர்களே, தேனி கிழக்கு மாவட்ட தலைவர் சகோதரி ஜீவா அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் திரு ஆனந்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின்
துணைத் தலைவர் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களே, தலைமை நிலைய செயலாளர்களே, ஆற்றல் மிகு அமைப்பு செயலாளர்களே, கழகத்தின் சார்பணிகளைச் சேர்ந்த செயலாளர்களே, நிர்வாகிகளே, செய்தி தொடர்பாளர்களே, எனக்காக தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே, புதுச்சேரி மாநில கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, நமது தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாநில மற்றும் மாவட்ட சார்பு அணியின் நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஊராட்சி கழக செயலாளர்களே, வார்டு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, இந்த இனிய பொதுக்கூட்டத்தில் நன்றி உரையாற்ற இருக்கின்ற நமது ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பெரியவர் வஜ்ரவேல் அவர்களே, எனக்காக தேர்தல் பணியாற்றிய அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்ற நமது ஆண்டிப்பட்டி தொகுதியில் அம்மா அவர்களை, புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசு அம்மா அவர்களை வெற்றி பெறச் செய்த முதல்வராக்கிய ஆண்டிப்பட்டி தொகுதியிலே, ஆண்டிப்பட்டி நகரத்திலே, அதுவும் அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவர் அவர்களின் சிலைக்கு அருகிலே நடைபெறுகின்ற இந்த சிறப்பு மிகுந்த கூட்டத்தில் எல்லோருக்கும் எனக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கேயே தங்கியிருந்து இங்குள்ள நிர்வாகிகளும் வேறு குடும்பம் மற்றும் மற்ற வேலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எனக்காக தேர்தல் பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும், வாக்களித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக பெருகி வருது. எப்படி இந்த கஞ்சா போதைப் பொருள் கலாச்சாரம்லாம் இந்த 10 வருஷமா பெருகி வர்ற மாதிரி எல்லா பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களை வாக்குகளை பெறுகின்ற விதமாக ஓட்டுக்கு 500, 1000 என்று கொடுத்து வெற்றி தோல்வியில் தீர்மானிக்கப்படுகின்றது. அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் 99 தேர்தலில் இங்கு போட்டியிட்ட பொழுதும் சரி, 2001 சட்டமன்ற தேர்தல் சரி, பொது தேர்தலின் போதும் சரி, அம்மா அவர்கள் போட்டியிட்ட ஆண்டிப்பட்டு இடைத்தேர்தலின் போதும் சரி, 2004 நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட போதும் சரி, 2006 சட்டமன்ற பொது தேர்தலின் போதும் சரி, அப்பொழுது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற கலாச்சாரம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்களை கவர்கின்ற ஏழை எளிய மக்களை, தினக்கூலிகளாக இருக்கின்ற மக்களை
அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக பல கட்சிகளின் வேட்பாளர்கள் 500, 1000, 2000 என்று பணம் கொடுத்து வருகின்ற கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகின்ற காரணத்தினால்தான் ஊழல் முறைகேடுகளை, லஞ்ச லாவண்யங்களை மக்கள் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை எல்லா இடங்களிலும் நிலவி வருகிறது. வெற்றி பெற்றவர்கள் தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அவர்கள் தாங்கள் தேர்தலின் பொழுது முதலீடு செய்த பணத்தை அறுவடை செய்கின்ற விதமாக மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் வாக்காளர் பெருமக்கள் தட்டி கேட்க முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக தேனி தொகுதியில, பாராளுமன்ற தொகுதியில ஒரு பரிச்சார்த்தமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலின் பொழுது நமது தொகுதி மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். நமது நிர்வாகிகள், ஏன் இங்கே உள்ள 2 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோருமே என்னிடம் நான் பணம் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு எல்லோர் முகத்திலுமே இவ்வளவு பாடுபட்டமே அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டாரே என்று கடைசி 2 நாட்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லார் முகத்திலும் அந்த சோர்வை பார்த்தேன். இருந்தாலும் தைரியமாக முடிவெடுக்க வேண்டும். மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த தேனி தொகுதியிலே வெற்றி பெற்றால் அது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும். வருங்காலத்திலாவது தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்துவார்கள். தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். வாக்காளர்களும் தன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ தொகுதிக்கு சரியாக பணியாற்றவில்லை என்றால் அவர்களை வழிமறித்து சட்டையை பிடித்து கேட்கக்கூடிய காலம் மீண்டும் வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் நான் இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். யாரும் சொல்லியோ இல்ல கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லியோ இல்லது என்றோ கூட இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் சொல்லியோ நான் அந்த முடிவு எடுக்கல. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், தேர்தலில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம மேடையில் இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உசிலம்பட்டிக்கு போறப்ப நம்ம மார்க்கெட் பிச்சையா இருக்கட்டும், அவர் காக்கி ராஜாவா இருக்கட்டும், முகம்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க கடைசி நாள் அண்ணா அவங்க பாட்டில் பணம் கொடுத்துட்டு இருக்காண்ணா, எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. பரவாயில்ல, அதனால ஒன்றும் குறைஞ்சு போயிட போறதில்ல. தேர்தலில் தோக்குறதுனால ஒன்றும் வானம் இடிஞ்சு விழுந்து போயிட போவதில்லை. ஒரு சோதனை பயிற்சியாக இதை மேற்கொண்டோம். பரவாயில்லை, தவறானவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது வாக்களித்தவர்களுக்கே தெரியும். இது போன்ற தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவுகின்ற காலங்கள் நாம் ராமாயணம் காலத்திலிருந்து பார்த்துதான் வருகிறோம். இதிகாசங்களிலே புராணங்களிலே தீயவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் அகங்காரத்தோடு அவர்கள் ஆணவத்தோடு மார்தட்டி செல்வதை பார்த்திருக்கிறோம். முடிவில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த முடிவையும் நாம் பார்த்திருக்கின்றோம்.
அதுபோல ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதனாலேயே அவர்களுக்கு ஒன்றும் கொம்பு முளைத்து விட போவதில்லை. மக்கள் வரிப்பணத்தை இங்கே வந்து கொடுத்து டிடிவி தினகரன் நின்ற இந்த தொகுதியில அவர்கள் எவ்வளவு பயந்து எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். முதல்வரோட மாப்பிள்ள மருமகன்ல இருந்து எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இன்னொருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர், நான் 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இங்க வந்து தங்க வேண்டாரா, எலெக்ஷன் முடிஞ்சு 4 மாசம் ஆயிட்டு வந்து தங்கினாரா? எப்படியாவது டிடிவி தினகரன் வெற்றி பெற்று விடக்கூடாது என்று ஏழை எளிய மக்களுக்கு 500, 1000, இன்னும் சொல்ல போனா அவர்கள் பல நூறு கோடிகளை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல செலவு செய்து அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கலாம். அதன் மூலம் தவறானவர்கள் இன்றைக்கு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் இதற்கெல்லாம் வருங்காலம் பதில் சொல்லும். இதே தேனி மாவட்ட மக்கள் அவர்களை திருப்பி அடிப்பார்கள். அந்த காலம் விரைவில் வரும். அதனால் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எனது உறவுகள் யாரும் அதற்கு வருத்தப்பட தேவையில்லை. இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் உறவினராக நினைப்பவன். இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் நான் இங்கே தேனியிலேயே வந்து வீடு எடுத்து தங்கிவிட்டேன். உங்களுக்கு தெரியும். காரணம் 99 அம்மா அவர்கள் முதலாக என்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய இந்த தேனி மாவட்டத்தில் நான் இடையிலே தொடர்ந்து உங்களுக்கு பணி செய்ய முடியாமல் போனது. மீண்டும் உங்களுக்கு பணி செய்வதற்காக நான் உறுதி பூண்டிருக்கின்றேன். உங்களுக்காக உழைத்திட பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இந்த பகுதி மக்களுக்காக உறுதியாக உழைத்திடுவேன். அதற்காகத்தான் இங்கே வீடு எடுத்து தங்கிவிட்டேன். சில பேர் கூட சொல்லலாம், இவர் ஆண்டிப்படியில் நிற்பாரு, உசிலம்பட்டில் நிற்பாரு, போடியில் நிற்க போறாரு, கம்பத்தில் நிற்பாரு. அந்த முடிவெல்லாம் நான் இன்னும் எடுக்கல. அதெல்லாம் கடைசி நேரத்தில், இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம். ஆனா இந்த பகுதி மக்களுக்காக நான் பணியாற்ற வேண்டும் என்ற ஆவலோடு விருப்பத்தோடு இங்கு வந்து வீடு எடுத்து தங்கியிருக்கின்றேன். எப்படியும் மாதம் 2-3 நாட்கள் இங்கே வந்து உங்களோடு தங்கியிருந்து இங்கே உள்ள இயக்க தொண்டர்களோடும் நிர்வாகிகளோடும் நான் பணியாற்றுவேன். இந்த பகுதியிலே அனைத்து தொகுதிகளிலும் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும், நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற சூளுரையை நீங்கள் மேற்கொண்டு திருப்பி கொடுக்கின்ற விதமாக அந்த தீய சக்தி திமுகவிற்கு பணத்தை செலவு செய்து வெற்றியை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று மாறுதட்டி கொண்டிருப்பவர்களுக்கு பதில் சொல்கின்ற விதமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அவர்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடம் நான் வேண்டிக் கொள்ளத்தான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன். இருபத்தி 26 நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரவு பகல் பாராது உழைத்திட வேண்டும். இங்கே பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். பல பகுதியிலிருந்து ஆவலுடன் நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து வரும்போது பார்த்து வந்தேன். உங்கள் அனைவரிடம் சொல்வது, ஏன் கொங்கு மண்டலத்திலிருந்து கூட மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இங்கே தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். அதுபோல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து வந்ததை பார்த்திருக்கிறேன். சென்னையிலிருந்தும் நமது துணை பொதுச் செயலாளரோடு நமது
பொறியாளர் அணி செயலாளர் அமைப்பு செயலாளர் கரிகாலன் அவர்களோடும் செந்தமிழன் அவர்களோடும் நிறைய நிர்வாகிகள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்திட நாம் உழைத்திட வேண்டும். நீங்க பார்த்திருப்பீங்க திமுக எவ்வளவு பயத்தில் இருக்குங்கிறது. நாம் வெற்றி பெறல. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெறல. அவர்கள் கனவு கண்டார்கள் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர முடியாது என்று, பாஜக ஜெயிக்க வெற்றி பெறாது என்று. ஆனால் மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக 3வது முறை பதவியேற்ற பிறகு திமுக பயந்து நடங்குகிறது. மடியிலே கனம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் முன்பு கைகட்டி தலைகுனிந்து நிற்கிறார்கள். கருணாநிதியின் அந்த உருவம் பொதித்த நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அமைச்சர்கள் வர வேண்டும் என்று அவர்கள் தவம் இருந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை இங்கே வந்து அந்த வெளியிட்டார். திமுக இன்றைக்கு மத்திய அரசிடம், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம் மண்டியிட்டு நிற்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக பயப்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கிறது. அவர்கள் கடந்த 3.5 ஆண்டுகளாக எதையுமே செய்யவில்லை. தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கிறோம் என்று. 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க, பால் பொருட்கள் விலையை உயர்த்தியிருக்காங்க, சொத்து வரியை உயர்த்தியிருக்காங்க. இன்னும் சொன்னா சாதாரணமான மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வீடாவது கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். அதற்கான பதிவு கட்டணத்தையும் உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த பிளான் சாங்ஷனுக்கான கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இன்றைக்கு 1000 ரூபாய் ஒரு பக்கம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு பல ஆயிரத்தை கொடுக்கிறாங்க. 10வதுக்கு டாஸ்மாக் மூலம் இன்றைக்கு மக்களின் சம்பாதித்தியம் எல்லாம் இன்றைக்கு கஜானாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு விழாவில் கல்வி செல்வம் தான் யாராலையும் அளிக்க முடியாத செல்வம், அதனால மாணவர்கள் மாணவியர்லாம் படிச்சு நீங்க உயரணும் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தா பள்ளிக்கு கல்விக்கான புத்தகத்தை எல்லாம் 40% விலை உயர்த்திருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று பேசுறாரு, அந்த பக்கம் ஒன்று செஞ்சிட்டு இருக்காரு. இன்றைக்கு அம்மா அவர்கள் காலத்திலெல்லாம், ஆட்சி காலத்தில் மாணவர்களின் கல்வி கடனை எல்லாம் அம்மா அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதியில் மாணவர்களின் கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி செய்வாங்க. இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? அதுபோல அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தர்றோம்னு சொன்னாங்க, செய்யல. மருத்துவர்கள் இன்றைக்கு போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட போராடுகிறார்கள். முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி தர்றாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் விண்ணப்பங்களை இன்றைக்கு கிடப்பில போட்டு வைத்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஏதோ தமிழ் மகன் திட்டம் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு புத்தகத்தோட விலையை ஏற்றுறது மாத்திரமில்லை, இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாயிருக்கு. திமுக நிர்வாகிகள் உடந்தையாக இருந்து இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வியாபாரம் நடைபெறுது. எங்கு போதைப் பொருட்கள் பிடிபட்டாலும் அதில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிக்கு தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இன்றைக்கு இந்த ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், திமுக பயந்து இருக்கிறது. போதா குறைக்கு அவர்கள் குடும்பத்தினர்களின் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு
மத்திய அரசிடம் மண்டியிட்டு நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வரும் தேர்தலில் அவங்க ஊழல் முறைகேட்டால பெற்ற பணத்தை எவ்வளவு ஓட்டுக்கு கொடுத்தாலும் அது இந்த முறை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2011 அப்படிதான் திமுக ஓட்டுக்கு அவ்வளவோ பணம் கொடுத்து பார்த்தார்கள். அன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோலவே 2026 அவர்கள் பணபலத்தால் வெற்றி பெற முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து வரும் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பகுதிகளிலே மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் உழைத்திட வேண்டும். இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, அவனுங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பானுங்களே, அந்த நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் நான் நிக்கிறப்பதான் வேணான்னு சொன்னேன். அதே மாதிரி முள்ளால் எடுக்க எனக்கு தெரியும். நான் வேட்பாளர் நின்றதுனால இது சோதனையாக எடுத்தேன். வெற்றியும் தோல்வியும் என்னை விட போகட்டுன்னு. மற்ற தேர்தல் நேரத்தில் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்ன தேவையோ அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வோம். அதனால சொல்கிறேன், 2026 எப்பா கொஞ்சம் கத்தாம இரு பெருசு. 2026 தீய சக்தி திமுகவை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தியது என்ற நல்ல செய்தி உலகெங்கும் ஒலிக்க வேண்டும். இன்னொரு கட்சி இருக்கு, அதை பத்தி நம்ம பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் எட்டப்பன் பழனிசாமி போது அந்த கட்சியை 26 தேர்தலோட இழுத்த மூடிடுவார். இப்ப அங்க இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரெட்டையில இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுமையா இருக்காங்க. ஆனா இந்த பொறுமை ஒழுங்கா அவங்க எல்லாம் சேர்ந்து நல்ல முடிவு எடுக்கலன்னா இந்த சுயநலவாதி பழனிசாமிக்கு ஒரு முடிவு கட்டலன்னா 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியே அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார். அவருடைய சுயநலத்தால, பதவி வெறியால, பண திமிர்னால அவர் இன்றைக்கு தலைகால் புரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். 10 தோல்விகளை சந்தித்த பிறகும் அவர் திருந்தவில்லை என்றால் இனி அந்த ஆண்டவனாலே அவரை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். இன்னைக்கு கூட பாவம் பாருங்க, பழனிசாமி அங்க வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இங்க பாவம் சுகர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற வயசான நிர்வாகிகளும் அங்க ஒன்றிய செயலாளரும் தொண்டர்களும் இங்க போராட்டம் நடத்துறாங்க, உண்ணாவிரதம். இதே பழனிசாமி இங்கே அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே ஏற்கனவே அம்மா அவர்கள் 69% நமக்காக பெற்று தந்திருக்காங்க. ஆனா நமது வட மாவட்டங்களில் வாழ்கின்ற வன்னிய சகோதரர்களை ஏமாற்றுகின்ற விதமாக 10.5% அவர்களுக்கு ஒதுக்கீடு என்று அவர்களை ஏமாற்று விதமாக ஒரு அரசாணை வெளியிட்டார். தெரியும், அப்பயே எல்லாம் சொன்னோம், இது யாராவது கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் அந்த கோர்ட் அந்த சட்டத்தைய அரசாணையதை நீக்கி விடுவாங்கன்னு. அதுதான் நடந்திருக்கு. அவர் 10.5% கொடுக்கிறேன் என்று அவர்களையும் ஏமாற்றினார். இங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட 41 சமுதாயம் மற்றும் நமது சீர்பெரும்பு மரபினர் 109 சமுதாய மக்களை ஏமாற்றி அவர் அன்றைக்கு நாடகம் ஆடினார். அதனாலதான் இந்த தேர்தல் வரைக்கும் இந்த பக்கம் டெபாசிட் வாங்க முடியல. யாரோ ஒரு 4-5 பேர் 100 கோடி 200 கோடி வந்தாங்க. இனிமே முடியுமா அவங்களால? இன்றைக்கு என்னமா பார்த்தாலும் ஒரு ஐயப்பன் சொன்னது மாதிரி 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. நமக்கும் பழனிசாமி கூட்டணிக்கும் வெறும் 20 லட்சம் தான் வித்தியாசம்.
சரிதானே? இத்தனைக்கு நமது தொகுதி, நமது 40 தொகுதிகளிலையும் நமது வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. யாரோ ஒரு சிலர் கொடுத்திருக்கலாம். அவர்கள் 40 தொகுதிகளிலும் அவர்கள் எப்படி செய்தார்கள், என்னென்ன செய்தார் என்பது தெரியும். எனக்கே வருத்தமா இருந்துச்சு. இரட்டை இலை, நான் அந்த சின்னத்தில் போட்டிட்டு இங்க எம்பியா இருந்தவன். ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அந்த இரட்டை இலையை நாம் தோற்கடிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது. இன்றைக்கும் இங்கேயும் அவர்களை டெபாசிட் இழக்க செய்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பழனிசாமி போன்று சுயநலமோ பதவி வெறியோ பிடித்தவன் அல்ல நான். எனக்கு உண்மையிலேயே இங்கே நின்ற அதிமுக வேட்பாளர் டெபாசிட் போனது வருத்தமாக இருந்தது. 2004 நான் தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்களின் வேட்பாளர்கள் தோற்ற போது கூட இங்கே வெறும் 20,000 ஓட்டுல தான் நம்ம தோத்தோம். சரிதானே? ஆனா பழனிசாமி என்கிற ஒரே ஒரு நபரோட அகங்காரத்தால, பதவி வெறியால, சுயநலத்தால இன்றைக்கு அம்மாவின் கட்சி இப்படி சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தொண்டர்கள் இன்னும் அங்க ரெட்டையில இருக்கு, அம்மாவுடைய கட்சி அங்க இருக்குங்கிற நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார் என்பதை தான் நேற்று கூட நான் தொலைக்காட்சி பேட்டியில் எல்லாம் சொன்னேன். அவர்கள் புரிந்து கொள்வார்களோ இல்லமோ தெரியவில்லை. செவிடங்காதல ஊதுற சங்காக கூட இருக்கலாம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைகிற காலம் வரும். அது 26க்கு முன்னடியா 26க்கு பின்னடியான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க உள்ள தொண்டர்கள் அந்த ரெட்டலையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. ரெட்டையிலேயே பழனிசாமி எப்படி கேவலப்படுத்தி வருகிறார், பலவீனப்படுத்தி வருகிறார் என்பதை ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கிறோம். இதே ஆண்டிப்பட்டி தொகுதியில ஒரு பைசா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நம்ம 58,000 ஓட்டு வாங்கியிருக்கோமா? அம்மாவுடைய தொகுதி, புரட்சி தலைவர் தொகுதி, ஒரு புதிய சின்னம் குக்கர் சின்னத்துக்கு நீங்கள் 58,000 வாக்குகள் அளித்திருக்கிறீர்கள். ஆனா இரட்டை இலை பாவம் ஒரு சில பூத்துல 1 ஓட்டு 2 ஓட்டு கூட வாங்கியிருக்கா சொன்னாங்க. இது அவர்களை குத்தி காட்டுவதற்கு சொல்லவில்லை. நமது கட்சி இன்றைக்கு நீதிமன்றம் மூலம் எப்படி நம்ம பூர்வீக சொத்தை நீதிமன்றம் மூலம் ஒருத்தர் யாராவது ஒரு பங்காளி வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த கட்டிடம் இன்றைக்கு சின்ன பின்னமாவதை பார்த்து நமக்கு வருத்தமாக இருக்கும்ல, அது போலதான் இருக்கிறது எனக்கு. ஆனா அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் சரியான முடிவெடுக்கவில்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதற்கு முடிவுரை எழுதி விடுவார் என்பதுதான் உண்மை. இப்ப கூட 24 பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? அவர் எதுக்கு வேட்பாளர்களை போடுறாரு? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் வேட்பாளர்லாம் பிடிச்சி நிறுத்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நிறைய நிர்வாகிகள் அவர் கூட இருக்கிறவங்க நம்ம விஷப்பரீட்சை வேண்டாம், தனித்து நிற்க வேண்டாம் என்று சொல்லியும் அவர்கள் விஷப்பரீட்சையில் இறங்குறாருன்னா தெரியாம இல்ல. அவர் 4 ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல் முறைகேடுகள்னால எப்படி மற்ற முன்னாள் அமைச்சர் மேல எல்லாம் வழக்குகள் வந்திருக்கோ அதுபோல அவர் மேல வழக்கு போற்றக்கூடாதுங்கிறதுக்காக திமுக தலைவர் ஸ்டாலினோடு அவர் மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார், கள்ள உறவு கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. ஆனா திமுக ஸ்டாலினும் பழனிசாமி பாத்தீங்கன்னா டிவியில ரொம்ப தாக்கி பேசிக்குவாங்க. இது நாடகம். திமுகனாலும் பரம்பரையா அங்க சினிமா துறையில வந்தவங்க. பழனிசாமி அவங்களை தாண்டிய பெரிய நடிகரா இருக்கார். இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் தேவையா? அவர்ல உட்காரணும். ஏன்னா அவர் இந்த தென் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 49, 41 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் 109 சீர்மரபினருக்கும் செய்த துரோகத்திற்கு அவர் அல்லவா பிராயச்சித்தம் தேட இங்க அமர்ந்திருக்கணும். சக்கான ஒரு நிலை உட்கார்ந்தா உதவுன்னு வரல இந்த பக்கம்.
உண்மையா இல்லையா? பாவம் வயசாகி சுகர்ல பதிக்கிற தலைவர்கள் எல்லாம் பாவம் நீ காலம்புல சாப்பிட தப்பு பண்ண ஒருத்தன் இங்க தண்டனை அனுபவிக்கிற இன்னொருத்தங்கிற மாதிரி அங்க வட தமிழ்நாட்டு உள்ளாரையும் போக முடியாது. 10.5% கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அரசாணையெல்லாம் வெளியிட்டு சட்டம் ஏற்றிட்டு எப்ப தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் வண்டிய பெருங்குடி மக்களை ஏமாத்தினார். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிற கதையாக அன்று செய்தார். நமக்குள் பிரிவினை உருவாக்க பார்த்தார். நீதிமன்றம் தலையிட்டு அதை எடுத்துவிட்டது. அதனால்தான் சொல்கிறோம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் உள்ஒதுக்கீடு தேவைப்பட்டு கேட்கின்ற சமுதாயங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது மற்ற சமுதாயங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சில சமுதாயங்கள் எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் பிற மாநிலங்கள் செய்வது போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது மற்ற சமுதாய மக்கள் அந்த சமுதாயத்தில் அவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்கு, அதனால அது கொடுக்கறது தப்பு இல்லைன்னு ஒத்துக்குவாங்க. ஆனா திடீர்னு தேர்தல் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 10.5% என்று அறிவித்து அந்த உள்ஒதுக்கீடு ஒருவருக்கு அறிவித்ததினால் தங்களுக்கான அந்த ஒதுக்கீட்டிலே அதனால் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று தமிழ்நாடே கொதித்து போனது. இன்று பாராளுமன்றம் வரை அதை எதிரொலித்தது. சரிதானே? ஏதோ தப்பி தவறி ஐயப்பன் அவர் ஓபிஎஸ் கூட இருந்ததுனால அவர் ஜெயிச்சிருக்காருங்க. ஓபிஎஸ் தான் இங்க ஜெயிச்சாங்க, அங்க ஒரு 4-5 நடிகர்கள் ஜெயிச்சாங்க. சரிதானே? எல்லாம் தெரியும். 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி ஏதோ அங்க போயிட்டு போற சொந்தக்காரன்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி அவர்கள் இனி தென் தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டுதான் இப்படி இங்க இருக்கிற சீர்மரபினரையும் இந்த பகுதி மக்களை ஏமாற்றுறதுக்காக உண்ணாவிரத போராட்டம். அதான் தமிழ்நாடு அரசாங்கமே சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் பண்ண போறதில்ல, அவனை முட்டாளா இதெல்லாம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கும் ஓட்டு போயிடுன்னு தெரியும். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் ஏற்கனவே கிட்ட வந்துட்டாங்க இங்கெல்லாம் அப்படின்னு சரியா இருக்காங்க, செய்ய மாட்டாங்க, தனிச்சல் வராது. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் என்ன சொன்னாரு தேர்தல் நேரத்தில், டிஎன்சி டிஎன்டிக்கெல்லாம் ஒரே சர்டிபிகேட் கொடுக்கிறேன்னு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட சொன்னார். ஆனா செய்யல. மக்களை ஏமாத்தி எப்பயாவது ஓட்டு வாங்கணும். இப்ப பழனிசாமிக்கு துணிச்சல் இருந்தா விக்கிரவாண்டியில வேட்பாளர் போட்டிருப்பார்ல, அங்கேயும் போட மாட்டாரு. இந்த பக்கம் வரவும் பயம். அதனாலதான் இங்க இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன், ரத்த விஸ்வநாதன், பாவம் இவங்களுக்கெல்லாம் போய் உட்காருங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடாம இருந்துட்டு போயிருப்பாங்க. பழனிசாமி அங்க வீட்டில் உட்காந்துட்டு நல்லா பிரியாணி வாங்கி கட்டிக்கிட்டு கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பாரு. பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றது சரிதானே? இந்த பழனிசாமிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த கட்சிய, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சிய, அம்மா அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த திமுகவிற்கு இன்றைக்கு உதவி செய்கின்ற விதமாக அவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு, கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்களை நிறுத்தினாரா இல்லையா பழனிசாமி? என்ன பழனிசாமி பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாரா? பிரதமராக போறாரா? எதற்காக நிற்க வேண்டும்? ஜெயிலுக்கு போகக்கூடாது என்பதற்காக, அவர் செய்த தவறுகளுக்காக, திமுகவுக்கு மறைமுகமாக உதவுகின்றதற்காக நமக்குள் பிரிவினை ஏற்படுகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது. 4 ஆண்டுகள் அவர் பதவியை தாங்கி பிடித்த மத்திய அரசாங்கத்தில் மீண்டும் மோடி அவர்கள் அமரக்கூடாது என்று எப்படி பாருங்க, ஆட்சி பொறுப்புல உட்கார வச்ச நமக்கு துரோகம், அந்த ஆட்சியை 4 வருஷம் காப்பாற்றி கொடுத்த பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு துரோகம், 4.5 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக இருந்த பிஜேபிக்கு துரோகம். இவரா மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு? இவருக்கு உண்ணாவிரதம் இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த துரோக சிந்தனை பழனிசாமிக்கும் தீய சக்தி திமுகவிற்கும் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நாம் பெரும் தோல்வியை கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன்
பணியாற்ற வேண்டும். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒற்றுமையோடு பணியாற்ற வேண்டும். வரும் தேர்தலிலே தேனி மாவட்டம் மாபெரும் வெற்றி பெற்றது. மதுரை மாவட்டத்திலே மாபெரும் வெற்றி பெற்றோம். நமது திண்டுக்கல் மாவட்டத்திலே மாபெரும் வெற்றி பெற்றோம் என்கிற செய்தியை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். மணி இப்ப 8 7:45 ஆயிட்டு. பல பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. பத்திரமாக நீங்கள் வீடு போய் செல்ல வேண்டும். உங்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தரா ஐயா ஐயா இருங்க, ஒவ்வொருத்தரா போங்க. என்னாச்சு? மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம்மண்ணின் வந்ததே, மக்கள் செல்வாரே எம்மண்ணின் வந்ததே. அண்ணன் தீட்டினி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் தீட்டினி தினகரனே வருக வருக வருக. பொறியாய் தீரம் கொண்ட தீட்டினி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலனே வருக. பொறியாய் தீரம் கொண்ட தீட்டினி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலனே வருக. அம்மா கண்ட நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலனே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே.